ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கலையரசன் தங்கவேல் அவர் தான் வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் ரியோராஜ் அவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, மாலினிகா மனோஜ் அவங்க இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் விக்னேஷ் காந்த் அவங்க இருக்காங்க சொல்லாங்க, ஸ்ரீலா அவங்க இருக்காங்க. இந்த படத்தில் ஏற்பட்டவர் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பாட்டு தரலாம் வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோ ரியோராஜும் நம்ம மாலினிகா மனோஜும் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ செலவழிக்கிறேன், இவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்து காமிக்கிறக்காகவே கல்யாணம் பண்ணுறாங்க. ஹீரோ வீட்டிலே ஓகே சொல்லிடுறாங்க, ஹீரோயின் வீட்டில் ஓகே சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் தனியாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழலான்னு சொல்லி வராங்க. வாழலான்னு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஈகோவில் பிரிகிறாங்கன்னு சொல்லாங்க. 2 பேரும் டைவர்ஸ் கேட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகிறாங்க. 2 பேர் சேராங்களா சரியில்லையா தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு இவங்க டைவர்ஸ் கேட்கலான்னு போகும்போது யார்கிட்ட போகிறாருன்னா, நம்ம ரியோராஜ் யார்கிட்ட போகிறாருன்னா நம்ம விக்னேஷ்காந்த் அவர்கிட்ட போகிறாருன்னு சொல்லாங்க. அவர் தான் வந்து அந்த டைவர்ஸ் வாங்கி தரக்கு பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. ஹீரோயினுக்கு அவங்க வந்து யார் வராங்கன்னா வைதா பண்ணுறக்கு வக்கீலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் வந்தார் பாருங்க, நம்ம விக்னேஷ் காந்தி அவர் கூட ஒய்ஃபு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவர் தான் அவங்களும் வந்து இவங்க ஹீரோயினுக்காக டைவர்ஸ் வாங்கி தர போராடுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்றாங்க, அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்றாங்களா தான் கான்செப்ட். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு உதாரண கதைன்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அது வந்து சின்ன ஒரு சண்டை, சின்ன ஒரு ஈகோனால் போய் நின்றுறாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப கருத்தாக எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனலாக காமெடியாக நிறையா மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமாக நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம் தேட்டரில். ஏன்னா கேரண்டியாக நான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போச்சு, விறுவிறுப்பாக போச்சு. ஹீரோயின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து எந்தெந்த தப்பே இல்லையோ அந்த தப்புக்கு மூலிமா போட்டு இது டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்தான்னு சொல்லி ஒரு 7 வயதை அட்டன் பண்ணுவாங்க. 8வது வயதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களே விக்னேஷ் காந்தே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக கிளைமேக்ஸில் பேசுவார். அதெல்லாம் உண்மை தான். அந்த டைலாக் கேட்டவுடனே உண்மையாக நம்மளே வந்து அந்த படத்துக்குள்ளே லைஃப் ஸ்டோரியாக உள்ளே போயிடுவோன்னே சொல்லாங்க. இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா கனெக்டிவிட்டியாகவும் இருந்துச்சு. படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரை செக் பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பாட்டு இருக்குது, 4 பாட்டுமே தரமாக இருந்துச்சு. உனக்கு எனக்கு ஜோடி பொறுத்து இல்லை போடி அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடும், ஸ்டார்டிங்லேயே பாட்டு. அப்போ இருந்தே படம் கொஞ்சம் வைப்பாக போகும். அடிக்கடி காமெடியில் வரைஞ்சிடும் பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். தான் ஒய்ஃபு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு அதே மாதிரி ஒய்ஃப் நிறையா ஸ்பேஸ் கொடுங்க. நான் என்னென்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கருத்துள்ள படம், ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஸ்டார் 10/8.5 சொல்லாங்க. யாரையும் ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.